ஒரு வழியா அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. ஆஃப்டர் லாட் ஆஃப் பெயின், ஆஃப்டர் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ரிப்ஸ் டு வசந்த பவன், லோக் பவன். சிம்பிளா ஃபோன்லேயே சொல்லியிருந்திருக்கலாம், சார் உங்ககிட்ட வந்துட்டு 118 இல்லை சார், அதனால வராதிங்க, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் பெட்ரோல் அண்ட் கம் ஹியர் அப்படின்ட்டு ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணனை வர வச்சு சொல்றது வந்துட்டு சரி பரவாயில்ல, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்து பதவி பிரமாணம் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் ஹீல் அஃபிஷியலி பிகம் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் அவர் அண்ணன்லாம் கூப்பிட முடியாது, சிஎம் சார் அப்படின்னு தான் நம்ம கூப்பிடணும். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இல்லைங்க அவர் என்னதான் சிஎம் ஆனாலும் ஹீ ஸ்டில் ஆர் பிரதர் அப்படின்வீங்க. எஸ், ஹீ இஸ் ஸ்டில் ஆர் பிரதர், ஹீ இஸ் ஸ்டில் ஆர் அண்ணா. ஆனால் அவரோட போஸ்ட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை வந்துட்டு வி ஹேவ் டு மெயின்டைன். ஸோ ஐ எம் ஆல் செட் டு விட்னஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் தளபதி விஜய் டு தமிழ்நாட்டோட சிஎம் சி ஜோசப் விஜய். வாட் அ லாங் ஜேர்னி திஸ் வாஸ் மேன். டு யூ ரியலைஸ் இவர் இந்த பதவி பிரமாணம் எடுத்ததுக்கப்புறம் ஹீ இஸ் அஃபிஷியலி ரிட்டையர்டு ஃப்ரம் சினிமா. இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, வி ஆர் ஆல் இன் திஸ் வித் ஹிம். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தலைவர் விஜய் பதவியேற்பில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு ராகுல் காந்தி புறப்பட்டிருக்கிறார். சூப்பர். பாவம் ராகுல்ஜி வந்து வெட்னஸ்டேல இருந்து டிக்கெட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போட்டு போட்டு சூப்பர், வாட் சூப்பர். ஆஹா, சி ஜோசப் விஜய், வாட் சூப்பர். Hey, what is this? What is this orange color saree? Akka, this is not fair, Akka. You should wear the color combinations red, yellow and red, Akka. What is this, Akka? Orange. எது அங்க இருக்கு பாருங்க. Honorable Chief Minister, போட்டு. This feels like a personal win. Ivana, Nida. Okay, no emotional. Come on. So kindly tell us, sir, how do you feel at this moment? I feel very happy. See, ஒரு ஜேர்னலிஸ்டா இந்த வேலையை வந்துட்டு இவங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, you can't go ask questions to someone who's in the என்ன சொல்றது utmost excitement level, peak excitement level இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா there are chances அவங்க அந்த excitement லெவலோடயே வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. It could be wrong also, ஓகேவா? ஒரு slip of the tongue ஏதோ ஒன்று வந்துடும். அவங்க வந்து they should be mindful of who they are interviewing. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே அன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் திங்ஸ் பீங் மிஸ்ரெப்ரசன்டட். நாள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பையனுக்கு விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு சார்பாக கூட நீங்க சொல்லலாம். ஓ மை காட், இன்னைக்கு மதர்ஸ் டே and அண்ணன் gave the best mother's day gift ever. இது என்ன போங்கா இருக்கு? அண்ணன் topped the best mother's day gift ever. How are we supposed to top that? நீண்ட காலம் விஜயுடைய மிகுந்த நட்பிலும் அவரது தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ராஜ்மோகன் அவரை பொறுத்தவரையிலே அவர் பொறியியல் பட்டதாரி, அவர் நன்றாக தமிழ் உரையாற்றக்கூடியவர், நல்ல சிந்தனையாளராக பார்க்கப்படுகின்றார். ஒரே நிமிஷம், ராஜ்மோகன் அண்ணா மினிஸ்டர் ஆகிறாரா? ஐயோ அண்ணன் உங்க தம்பின்னு ஒரு காலத்தில் நம்மளாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம்னே, மறந்துடாதீங்க. என்ன நீங்கள் வந்துட்டு யூ ஆர் ஃபர்ஸ்ட் யூடியூபர்னே, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், அது மறந்துடாதீங்க என்ன, சரிங்களா? உங்களை நான் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன், நிறைய கேலி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்ன, சரிங்களா? உங்கள் தம்பி ரெண்டாவது தடவை தான் இருக்கேன், சரிங்களா? உங்கள் தம்பி. திஸ் வாஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ராஜ்மோகன் அண்ணா டு பிகம் அமைச்சர். கமான். தமிழுக்கு ரிலேட்டடாக, தமிழோடைய வளர்ச்சிக்கு ரிலேட்டடாக ஒரு மினிஸ்டராக அவரை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்ல வேலை பார்ப்பார். எஸ், என்ன இருந்தாலும் ராஜ்மோகன் அண்ணா ஸ்டார்டட் இஸ் ஜர்னி ஃப்ரம் யூடியூப், ஓகேவா? டெக்னிக்கலி ஹி ஸ்டார்டட் இட் ஃப்ரம் டிவி, பட் ஹி வாஸ் ஆன் யூடியூப் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பப்ளிக் லைஃப். அதன் அடிப்படையில் ஒரு ஃபெலோ யூடியூபராக நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். வெரி குட். டாக்டர் பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகிய என்ன ஸ்மார்ட்டியா அடடா தமிழக முதலமைச்சர் மற்றும் 9 அமைச்சர்கள். வெயிட், இஸ் தட் ஜெகதீஷ்? ஏற்கனவே வந்துட்டு ரூட் பிஆர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவரே வந்தாரு கூட. நேரு உள்விளையாட்டரங்கில் அவர் பதவியேற்ற பிறகு அமைச்சர் பெருமக்கள் பதவியேற்பாங்க. தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான சி ஜோசப் விஜய். Man, he did it. Oh my God, he did it. This is real in life. He did it. He said he'll do it and he did it. இதுக்கு பேர் தான்
ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஓகே, அண்ணன் எந்த வருஷம் சிஎம் ஆகிறாரோ அந்த வருஷம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. யார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படி நினச்சேன். அண்ணன் வந்துட்டு சிஎம் ஆகிற வருஷம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஆயிட்டாரு. ஸோ லெட்டஸ் ஸ்டார்ட் ஃபைண்டிங் எ பிரைட் ஃபார் மீ. இவங்க தான். யார் இவங்க? எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க. இது யாரு? யாருடா இவ்வளவு ஜூம் போறீங்க? யாருடா அது? No, 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 what the fuck? The fuck, man, the fuck. Oh my god. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, வீட்டில் உட்காந்து ஹோம் தியேட்டர்லாம் பார்க்கலாம்ல. அடிப்பானுங்களே, ஐயோ அடிப்பானுங்களே. இப்போதானே அண்ணனை கஷ்டப்பட்டு சிஎம் ஆக்கணும், இதுக்கெல்லாம் எப்படி முட்டு கொடுப்போம்? இன்னும் கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணலாம்ல. சரி, அண்ணனுக்காக என்னென்ன பண்ணிட்டோம், இதையும் பண்ணுவோம், முட்டு கொடுப்போம். இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னவோ இவங்க எல்லாம் ஒழுங்கு மாதிரி அண்ணனை பற்றி பேச வந்துட்டாங்க. இது ஒரு முட்டு. இன்னொரு முட்டு, ஏங்க ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதாங்க? வாட் இஸ் திஸ்ங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரக்கூடாதா? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் கல்யாணத்துக்கு வருவாரா மாட்டாரா? வருவார் இல்லையா? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள் கல்யாணத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா? அதே மாதிரி தான். என்னது இது? வாட் இஸ் திஸ்? நீங்கள் பண்ணா ஓகே, அண்ணன் பண்ணா என்ன? அக்கா, முதல்ல ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் கார் டிண்ட் கை. ஓகேவா? ஹி ஹஸ் டன் அ வெரி புவர் ஜாப். உங்கள் ஃபேஸு, உங்கள் மேக்கப்பு, லிப்ஸ்டிக் கலர் முதல் கொண்டு தெரியுது. வேணா சொல்லுங்க, நம்ம பையன் மோனிஸ் இருக்கான், மோனிஸ் கடையில் வந்துட்டு சூப்பராக போட்டு தருவாங்க டின்ட்டு. ஓகே, நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இந்த சிச்சுவேஷனை பற்றி கேட்டீங்க. ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ கைஸ். ஓகேவா? நானும் மம்மியும் ரெடிட் ஸ்டோரிஸ் படிக்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் நாங்கள் கான்ஸ்டன்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் தான், வி லிவ் ஒன்லி ஒன்ஸ். ஓகேவா? அந்த ஒரு தடவை வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல எந்த விதமான தப்புமே இல்லை. பட் அட் த சேம் டைம் நம்மளை டிபெண்ட் பண்ணி சில பேர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு அப்படியே நடுக்காட்டில் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் இன் திஸ் கேஸ் இட் சீம்ஸ் லைக் தலைவர் விஜய், சிஎம் ஜோசப் விஜய் ஹேஸ் செட்டில்ட் ஆல் ஹிஸ் அதர் டியூஸ் அண்ட் எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டஃப்பையும் வந்துட்டு அவரே ஏற்றுக்கிறதா வந்துட்டு ஹி ஹாஸ் டோல்ட் அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு. நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, எனி மோமெண்ட் நவ். ஓ, காப்பிரைட். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா அப்படின்ற அந்த ஒரு லைனை வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒத்தையிலே நின்று 107 ஜெயிச்சார். ஒத்தையில தனியா நின்று, யார் எந்த அலைன்ஸுமே இல்லாம தனியா நின்று 107. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்துட்டு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்ததோ தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டோட க்ரோத்துக்கு, அதை விட டபுள் ட்ரிபிளாக இருக்க போகுது. ஓ மை காட், ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ். திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the honorable leader of the opposition. அடடா, என்ன ஃப்ரேம், யங் இந்தியா, யங் தமிழ்நாடு. சூப்பர். கொஞ்ச நஞ்ச பாடா படுத்துனீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க. அவருக்கே தோணும் இல்லை, இது உண்மையிலே நடக்குதா இல்லை நம்ம கனவு காண்றோமா அப்படின்னு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேர்வை, எவ்வளவு ரத்தம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஹோமுக்கு போங்க. அவ்வளோதான். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும்,
தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். The man, the myth, the legend, C. Joseph Vijay. நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல. போட்டு ஸ்ட்ரைட் அட்டாக் தான். உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், ஆமா, உங்க புள்ள மாதிரிதான், ஆமா, உங்க மகன் மாதிரிதான், ஆமா, உங்க அண்ணன் மாதிரிதான், எஸ், உங்க தம்பி மாதிரிதான், எஸ். அப்படிதான் நான் உணர்றேன். எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள். அண்ணன் வந்து ஆடியோ லான்ச் மோடுக்கு போயிட்டாரு. இது வந்துட்டு நல்லா இருக்குதான் கேட்கறதுக்கு, ஆனா அது எதுக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. Did he just வெள்ளரிக்கை? It's done for whoever it is. ஓகேவா? யாருக்கு இது டன்னோ அவங்களுக்கு இது டன், அவ்வளவுதான். எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். ட்விட்டரில் சில வர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டிருந்தாங்க, பிசிகா தலைவர் திருமாவளவன் வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு இவ்வளோ அலைய விடுறாரே, நம்ம தலைவர் எப்படியாச்சும் வந்துட்டு எதையாச்சும் பேசி திருமாவளவன் வந்துட்டு இந்த அலையன்ஸ்குள்ளே கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவரை பழி வாங்கணும் அப்படின்ட்டு. தட் இஸ் நாட் ஹவு ஐ பர்சனலி திங்க் தலைவர் விஜய் வில் ஃபங்க்ஷன். இப்போ இவர் சொன்னது தான், என்னதான் வந்துட்டு ஒருத்தர் நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களும் 8 கோடி மக்களுக்குள்ளே வந்துடுறாங்க இல்லையா, அவங்களுடைய சேஃப்டி அவங்களுடைய செக்யூரிட்டி தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் கெட் திஸ் இன்டு யுவர் திக் ஸ்கல். ஓகேவா? எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாரியர்ஸ், ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. லெட் த பாஸ்ட் பி இன் த பாஸ்ட். சரியா? இதுக்கு மேலே மூவிங் ஃபார்வர்ட் எந்த விதமான வஞ்சத்தையும் மனசில் வச்சுக்காம, எந்த விதமான ரிவெஞ்ச் மென்டாலிட்டியுமே வந்துட்டு மைண்டில் இல்லாமல் ப்ளீஸ் மூவ் ஃபார்வர்ட் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். ப்ளீஸ் இதுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் இல்லை வந்துட்டு இன்டர்வியூஸில் இல்லை டிபேட்ஸில் வந்து யாராச்சும் அண்ணனுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க, அண்ணனோட கவர்னன்ஸை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்துட்டு ப்ளீஸ் கருத்து சண்டை போடுங்க. கருத்து சண்டை போடுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பட் கொஞ்சம் உங்களுடைய இந்த டாக்ஸிக் பிஹேவியரை ப்ளீஸ் ரெடியூஸ். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க அண்ணனை வந்துட்டு ஒருத்தங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா நம்ம திருப்பி அசிங்கப்படுத்தினா அண்ணனை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. அண்ட் ஐ ஃபார் அன் ஐ வில் லீவ் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட் அப்படின்வாங்க. இதுக்கு மேலே ப்ளீஸ் கருத்து சண்டை போடுங்க. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. எக்ஸாக்ட்லி நல்லாவே தெரியும். ஆமா, இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான். எஸ், தப்பு பண்ணவும் விட மாட்டான். சூப்பர். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
லியோவை பார்த்துட்டேன். பார்த்திபனா இருந்தவரை பார்த்திபனாவே வச்சுக்கோங்கப்பா, லியோவா மாத்திராதீங்கப்பா. இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. ஆஹா, ஏட்டிங்களடா, நன்றி சொல்ல அறிக்கை இன்னும் வரலையே, மக்களுக்கு நன்றி சொல்லி நான் அறிக்கை வரலையே. வாரியா யோ. I think now it's the right time to tell you guys when I met தலைவர் விஜய் for the first time. கரெக்டாக எந்த இயர் எலெக்ஷன்னு தெரியல. எங்கள் அம்மா வந்துட்டு அன்றைக்கி எலெக்ஷன் டே அன்றைக்கி காலையில் ஓட் போடுறதுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கூட வருவேன்ட்டு அடம் பிடிச்சேன். சரி வா அப்படின்ட்டு என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் அப்போ வடபள்ளியில் இருந்தோம். எங்கள் அம்மா ஓட்டு போட வேண்டிய சென்டர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் விச் வாஸ் இன் சாலிகிராமம். எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போன உடனே பார்த்தா பெரிய ஒரு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா என்னை வந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் வீட்டிலே இருன்னு, வரும்னு அடம் பிடிச்சியே, வா நில்லுவா அப்படின்ட்டாங்க. அப்போது திடீர்னு வந்துட்டு பக்கத்தில் 2-3 போலீஸ்லாம் வந்து தலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்த லைனை வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு போக சொன்னாங்க. நாங்களும் சரி ஓரமாக போயிட்டு யாரோ வராங்க போல், செலிபிரிட்டி யாரோ ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வராங்க போல் அப்படின்னு சொல்லி திரும்பினா இவர் பயங்கர கூலாக கண்ணாடி போட்டு ஒரு செக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு பிளாக் கலர் செக் ஷர்ட் போட்டிருந்தாரு. நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. வந்துட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு, எங்கள் அம்மா நின்றுட்டு இருக்காங்க, நான் அவங்க பக்கத்தில் நின்று அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே கரெக்டாக நின்றுட்டு அந்த போலீஸ்காரங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு கொஞ்சம் ஹாஷாக லைன் தள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து என்ன சொன்னார், சார் ஏன் சார் தள்ளுறீங்க, அவங்களும் மனுஷங்க தானே, ஏன் இப்படி தள்ளுறீங்க, ஏன் நான் இப்போ லைனில் நின்று ஓட்டு போட மாட்டேனா, நான் லைன்லேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டர்ன்டு, திரும்பி லைனுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு அப்படி போனார். உடனே மற்ற போலீஸ்லாம் வந்து சார் சரியில்லை சார் அப்படின்னு வந்து நின்னாங்க ஒரு பக்கத்தில். அப்போ அவர் அவங்கள பார்த்து என்ன கத்துனாருன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் சோ ஆஃப் ஹிம். பக்கத்தில் நிற்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இங்கே நிற்கிறாருங்க. இவர் ஏதோ பேசிகிட்டே இருந்தார், சுற்றி இருக்கிறவங்களும் அவர் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சம் கான்வர்சேஷன் வாஸ் ஹேப்பனிங். டக்குன்னு என்னாச்சு, ஓகே சார் எல்லாரும் போனாங்க. அவர் இங்கே நின்றுட்டாரு. நின்னதும் எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்க. அவர் ஃபுல் கோத்தில் இருந்தவர் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஹீ கம்ப்ளீட்லி அவர் ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாதுவாயிட்டார், ரொம்ப ரொம்ப காமன் கம்போஸ்ட் ஆகிட்டார். திரும்பி எஸ் அப்படின்னாரு. எங்கள் அம்மா உடனே வந்துட்டு என் பையன் உங்கள் பெரிய ஃபேனு அப்படின்னாங்களா. அவர் உடனே என்னை பார்த்து, இது எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இம்ப்ரிண்ட்டாக இருக்கு என் மைண்டில். என்னை பார்த்து என் தலையை வந்து இப்படி பண்ணி க்யூட் பாய் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஐ லாஸ்ட் இட் பிகாஸ் தட் வாஸ் ஸோ சர்ரியல். ஏன்னா அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் ஹிம் இன் பர்சன். க்யூட் பாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அவர் போல எங்கே படிக்கிற அப்படின்னாரு. நான் வந்துட்டு டான் பாஸ்கோ எக்மோர் அப்படின்னேன். ஓ டான் பாஸ்கோ ஓகே அப்படின்னாரு. அவர் அப்படி சொன்னதும் எங்கள் அம்மா வந்து இவன் உங்களோட பெரிய ஃபேனு, அவன் எங்கே இருந்தாலும் வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே டிவியில் உங்கள் பாட்டு ப்ளே ஆகுதுன்னா குடுகுடுன்னு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருவான், நீங்கன்னா இவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாங்க. அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சிரிச்சிக்கிட்டு இருந்தார். உடனே அஃபீஷியல்ஸ்லாம் வந்து அவரை கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து அவர் வரமா அப்படின்ட்டு போனார். Feels like it happened yesterday. ஆல்ரைட். அண்ணன் ஸ்தானத்திலேருந்து சிஎம் ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. என்னதான் எனக்கு அண்ணனை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஒரு தீவிர அணிலாக நான் இருந்தாலுமே இந்த கவர்னன்ஸில், அண்ணனோட கவர்னன்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. அதை வந்துட்டு அண்ணன் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு, இக்னோர் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக எதிர்த்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசுவேன். ஒரு ஆட்சியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறத வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியாது, ஓகேவா? நமக்கு என்னதான் வந்துட்டு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தாலுமே அந்த விஷயம் நடக்கிறத வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நடந்து, ஒரு தப்பு நடந்து, அந்த தப்புக்கான ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த தப்பை வந்துட்டு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது, அவங்கள வந்துட்டு பனிஷ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் வந்துட்டு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த கவர்னன்ஸ் வந்துட்டு இட்ஸ் பிகமிங் புவர் ஆர் ஹேஸ் ஆல்ரெடி பிகம் புவர்னு அர்த்தம். ஐ ரியலி ஹோப் அண்ணனோட இந்த கவர்னன்ஸில் வந்துட்டு தப்புக்கள் குறையிறதுக்கான மெஷர்ஸை கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க தான். ஆனால் ஒருவேளை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்ன மாதிரி அவர் கட்சி ஆளுங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்துட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி தரத்துக்கு அண்ணன் ஷுட் நாட் டிலே. அது மட்டுமே தான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் அண்ணன். வெல்கம் டு அ நியூ யங் வைப்ரண்ட் தமிழ்நாடு. அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் கையில் தான் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ பே பேக்ஸ் நிறைய இருக்குது கொடுக்கறதுக்கு. அது எல்லாத்தையும் ஒன்று நான் கொடுக்க ஆரம்பிப்போம், சரியா? பர்ஸ்னலாகவே சில பே பேக்ஸ்லாம் இருக்குது, அது கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சின்ஸ் அண்ணன் வந்து இப்போது சிஎம் ஆகிட்டனால
தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிடம் இருக்குது இல்லையா, ஒரு வாய்டு இருக்குது. அந்த வாய்டை யார் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆர் யார் வந்துட்டு இஸ் த மோஸ்ட் குவாலிஃபைட் டு ஃபில் தட் வாய்ட் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ ஹி ஹஸ் புட் இன் த ஹார்ட் ஒர்க் டு ஃபில் த வாய்ட் அண்ணா ஹஸ் லெஃப்ட் அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்க பேரை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhishek Ravi.